அவன் செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அவன் நடை நடந்து அழகா வருவாளா மோகினி அழகாக வருவாளா அவளும் அன்னம் போல நடை நடந்து மோகினி அழகாக வருவா அவளுக்கு மெல்ல வாரபோ மோகினி அங்கிருந்து வந்தா அரக்கை இங்கிருந்து அவளை பார்த்தான். அடேங்கப்பா இப்படி ஒரு பெண்ணு நட்ட நடு காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதை இவ்வளவு அழகா வாராளே இவ யாரா இருப்பா அப்படின்னு மோகினி கிட்ட விறுவிறுவிறுன்னு வந்தான். மோகினி முகத்தை பார்த்தான். பிரம்மதேவன் இப்படி ஒரு பெண்ணை படைக்கணுமா படைச்சு இந்த உலகத்துல ஒத்தையில விடணுமா நான் மட்டும் இவளை படைக்கும் போது பிரம்மதேவன் பக்கத்துல இருந்தேன் அவருக்கு தங்க கணையாளி கைக்கு செஞ்சு போட்டு பாராட்டு விழாவே வச்சிருப்பேன். ஏன்னா இவ இப்படி ஒரு அழகா இருக்காள பிரம்மன் படைப்புல இது ஒரு பேர் அழகா அப்படி என்று நீ யாரடியோ பெண்கோடி நீ எவரடியோ எங்கு வந்த ஊரு என்ன பேரு என்ன ஒத்தவனி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன அம்மா நடந்து வந்த விவரம் என்ன ஏ அம்மா பெண்கொடியே உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் யாரடி நீ எங்க இருந்து வார 50 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்ச ஒரு 30 வருஷம் இருக்கும். சரி எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ புது பொண்ணு கல்யாணம் முடிச்சாங்கன்னா சரி அந்த புது பொண்ணு கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு என்னய்யா அப்போ தண்ணி கிணத்துல தான் தண்ணி இறப்பாங்க கண்டிப்பா. அப்போ மறுநாள் காலையில என்ன அந்த புது பொண்ணு குடத்தை கையில ஒரு குடத்தை கொடுத்து சரி அந்த பொண்ணை தண்ணி எடுக்க கரைச்சிடுவாங்க. ஆமா அந்த பொண்ணு எப்படி வருவா தெரியுமா எப்படி நல்ல புது சாரி சரி புது சட்டை ஆமா நல்லா தலை இழுத்து சரி பவுடர் போட்டு கொண்ட நிறைய பூ வச்சு நல்ல சென்ட் அடிச்சு சரி அப்போ வந்து சில்வர் குடம் ஆமையா சில்வர் குடத்தை கையில எடுத்து அப்படியே அந்த சில்வர் குடத்தை விளிம்புல வந்து பால் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. சில்வர் அந்த சில்வர் குடம் கழுத்துல போட்டிருக்க பால் ட்ரெஸ் சத்தம் கல 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 கலன்னு கேட்கும். அந்த குடத்துல பால் ட்ரெஸ் போட்டுப்பாங்க குடத்துல சரி அந்த குடத்தை எடுத்து சில்வர் குடத்தை எடுத்துக்கிட்டு புது பொண்ணு காலில் கொலுசு போட்டிருப்பா புது சேலை கட்டியிருப்பா சரிதான் குடத்தை கையில வச்சு நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா என்ன அடேப்பா அப்பேற்பட்ட அழகா இருக்கும் சரிதான். இப்ப யார் தண்ணி எடுக்க போறாங்க கிணத்துக்கு அந்த காலம் பொண்ணை பாக்கணும்னா தண்ணி கிணத்துல பாக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ள போனா ஒண்ணு ராலியில போறாவோ இப்ப ஃபேமஸா அப்படி ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பெண்ணு ராலி ஓட்டி போகுது இல்லைன்னா புல்லட்ல சேலை கட்டி டவுல்ஸ் போட்டுக்கிடுதாவோ சேலை கட்டி ஆமா பொண்ணு பைக் ஓட்ட மாப்பிள்ளை பின்னால இருக்க அப்படித்தான் போகணும். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் இப்ப என்ன தாங்க தெரியுமா என்ன செய்வாங்க பொம்பளையாள் தண்ணிக்கு வராது ஏ மனுஷா என்ன இந்த டிவிஎஸ் பிப்ல போய் ஒரு கூட தண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆ தண்ணி வரல அந்த தெக்கூர்ல தண்ணி வரதான் போய் பிடிச்சோம் அப்படிம்பா. ஆமா என்ன செய்ய முடியும். அப்போ அத மாதிரி மோகினி அலிக்கு நடை நடந்து ஆசார கைகள் வீசி வந்து வரும்போது யாரடி பெண்கொடியை எவரடின்னா ஏ வனவேடா வழிய விட்டு போடான்னா என்ன ஏடா ஓடாங்க நீ வாடின்னா நான் வாடான்னு தானே கேட்பேன். நீ ஏமான்னா என்னையா நான் கேட்பேன். அதனால மதிப்பு கொடுத்தா தான் மதிப்பு கிடைக்கும். அதேதான் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படியா மதிப்பை கொடுத்து மதிப்பை வாங்கணும். அவங்க மதிப்பாங்க நம்ம மதிப்பு கொடுக்கலாம் நினைக்க கூடாது. அதனால நான் யாரு தெரியுமா ஆதி பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன் ஆண்டவனை எண்ணி 12 வருடமா தவம் இருந்தேன். 5 வருடனுக்கு அக்கினி வரத்த வாங்கினேன். சிவனையே எரிக்க வந்து அவரை காங்கல தேடி வந்து இந்த காட்டுல உன்னைய கண்டேன் அப்படின்னா
அப்படியா? அப்ப நீ யாரு சொல்லு மோகினி. யாரடி பெண்கொடியை எங்கிருந்து இங்கு வரும் விவரத்தை சொல்லுன்னா அப்பந்தான் மோகினி சொல்லுகிறார். என் அண்ணா வல்லரக்கா நான் பிறந்த கதையை சொல்லட்டுமா? நான் பூத்த கதையை சொல்லட்டுமா? நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா? வாக்கப்பட்டு போன கதையை சொல்லட்டுமா? நான் வாழ்ந்து கெட்டதை சொல்லட்டுமா? யாச்சி அப்படின்னு மோகினி கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா, என்னுடைய வார்த்தைகள் பூமரத்து கீழே நின்று பொண்ணு பட்ட கதை சொன்னேனா? பூவெல்லாம் உதிந்து போ, பூமரமும் சாய்ந்து போ, காய் மரத்து கீழே நின்று கண்ணி பட்ட கதை சொன்னேனா? காயெல்லாம் உதிந்து போ, காய் மரமும் சாய்ந்து போ, பால் மரத்து கீழே நின்று பாவை பட்ட கதை சொன்னேனா? பாலெல்லாம் வத்தி போ, பாலெல்லாம் வத்தி போ, அந்த பால் மரமும் சாய்ந்து போ, அழகு பால் மரமும் சாய்ந்து போகும். அண்ணா வல்லரக்கா பூமரத்து கீழிருந்து பொண்ணு நான் பட்ட கதை சொன்னேனையானா? அந்த பூவெல்லாம் உதிந்து போகும், பூமரமும் சாய்ந்து போகும், காய் மரத்து கீழே நின்று கண்ணி நான் பட்ட கதை சொன்னேனையானா? காயெல்லாம் உதிர்ந்து போகும், அந்த காய் மரமே சாய்ந்து போகுமே அண்ணா. நான் என் கதையை சொன்னா வெள்ளி விடியும், விடிவெள்ளி என் கால் வீசும். ஆனாலும் சொல்லுவதை கேளு. நான் அண்ணா அண்ணா வல்லரக்கா, அண்ணா அண்ணா வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேளு. பிறந்ததுதான் மலையாள, மலையாள தேசத்தில் எந்த மலையரசு பிறந்தவா 8 பேர். மலையாள தேசத்திலே என் தகப்பன் பேரு மலையரசை, எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. ஆமா காஞ்சனா மாலை. மலையரசன் என்பவருக்கும் காஞ்சனா மாலைக்கு நாங்க பிறந்தவன் மொத்தம் 8 பேரு. 8 பேருமே 8ம் பொட்ட பிள்ளைய. எங்க அப்பா கொஞ்சம் கூட வருத்தப்படல. நாங்க பிறந்தவா 8 பேரு. எங்க 8 பேரையும் எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. எங்க அப்பா 7 பேரையுமே பெரிய பெரிய ஸ்தலத்துல கைப்பிடித்து கொடுத்தார். அதிலே மூத்த எங்க அக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திரு. இரண்டாவது அக்கா அண்ணா வல்லரக்கா திருவண்ணாமலையதி அண்ணாமலைநாதருக்கு எங்க அக்கா உண்ணாமலையை கொடுத்திரு. மூணாவது அக்கா மதுரை வாழும் சொக்கரு மீனாட்சிய கொடுத்திரு. நாலாவது அக்கா சங்கரன் கோவில் சங்கரனையினருக்கு கோமதிய கொடுத்திரு. அது கீழைய அக்கா திருநெல்வேலி டவுனதி நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்திரு. ஆறாவது அக்கா நம்ம பாவநாதன் தன்னதி பாவநாத பெரியோருக்கு பாத உலகம் மாலை கொடுத்திருக்கும். ஏழாவது அக்கா நம்ம குச்சாலம் தன்னதி குச்சாலநாதருக்கு குச்சாலநாதருக்கு குழலம் மொழிய வள கொடுத்திருக்கும். எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு கட்டமண்ணும் குட்டி செவர நான் 8வது பிறந்த மகா என் அண்ணா என் வல்லரக்கா. எங்க அப்பா என்னை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. நான் வயசுக்கு வந்து இருக்கும் போது என்ன கேட்காத மாப்பிள்ளையே கிடையாது. எத்தனை வயசுலயோ இருந்து எத்தனையோ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
சரி அதுக்கு சொல்லுவாங்க பாவனாசுல 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. சரிதான். என்ன முக்கூடல்ல 3 மாப்பிள்ளை கேட்டாங்க. கேட்டிருப்பாங்க. தெற்கூர்ல 8 மாப்பிள்ளை கேட்டாங்க. ஆமா அப்படி சொல்லுவா. சரி ஆனா உள்ளூர்ல எந்த பேராவது உன்னை கேட்டானா? உள்ளூர்ல கேட்டா ஏன்னா உன் வாயை பத்தி தெரியும். அப்படியா? ஆனா ஒரு பேர் உனக்கு கேட்க மாட்டான். உள்ளூர்லயும் கேட்டாங்க. கேட்டானோ? கரெக்ட். அதனால என்ன எத்தனையோ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. போட்டாவல பார்த்தேன். சரி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு இல்ல, போட்டாவல நல்லா இருக்காரு, நேர்ல காது கேட்கல, வாய் பேசல அப்படின்னா என்ன செய்ய? குருடம் கூட இருந்து வாழலாம், அந்த செவிடம் கூட இருந்து வாழ முடியாது. நான் ஏட்டியும் போய் என்ன மூதி கணக்கேம்பா, நான் பையத்தான் பேசுவேன், என்ன ஏசுதியோ செவிடம்னு பார்த்து என்னைய அவை செவிட்டு பையதான் செவிடம்னு பாக்கியன்னு கேட்பான். அப்போ குருடம் கூட வாழலாம், செவிடம் கூட வாழ முடியாது. மாப்பிள்ளைய நேர்ல பார்க்கணும்னு எங்க அப்பா எனக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தார். சுயம்பரம் ஏற்பாடு செய்த 56 தேசத்து அரசர்களும் கூட்டத்துக்கு வந்தாங்க. அழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் வந்து விட்டார்கள். சாமி பிறக்க போறார, வீட்டுக்கு போறிய? சாமி பிறந்துருவாரு, சேர்த்து கூட்டு போங்க. சாமி பிறப்பாரு அவர் நினைக்கவோ பிறப்பாரு பிறப்பாருன்னு அப்பலே சொல்லுத, பிறக்க மாட்டுக்காரு. இப்ப முடிப்பா பிறகு முடிப்பான்னு பாத்துக்கிட்டே இருக்க. 2 மணின்னா மணி இப்போ 2:30 ஆகுது. நான் போறேன் போறாவோ. நான் படிக்க ஐயா அப்போ நான் தான் 8வது பிறந்த மக. எங்க அப்பா சுயம்பரம் வைத்திருக்கும் போது அழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. அழைப்பே இல்லாம மதுரையில இருக்காரு சொக்கேன், குள்ள மனுஷன் கூட்டத்தோட கூட்டமா அவரும் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவரை கூப்பிடல. என் மேல 2ஆம் தாரமா ஒரு ஆசை. ஆசை யார விட்டுச்சு? அப்ப கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்கேன். சொக்கேன் கட்ட பாரு, சொக்கனுக்கு சட்டி இளவு, சொக்க மொண்டாட்டிக்கு பட்டி இளவு என்பார்கள். நல்லா சாப்பிட்டு முங்க உறங்கிடுவாரு. சரி அப்ப இந்த சொக்கே கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்க, மணப்பெண்ணை அலங்கரித்து மேடையில இருந்து எங்க அப்பா ஒரு மாலையை கொடுத்தாரு. மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எரிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் விழுந்தது. கோட்டையிலே பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது, அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது. பிறகு என்ன செய்ய? என் கரகோ அவருக்கே வாக்கப்பட்டு போனோம்னு இருக்கு. அதனால மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரமா போனேன். எங்க அப்பா சரி நம்ம அக்கா தானே இருக்கா போவோம்னு போனா, எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல எனக்கு வேணுமுங்க சீதனம் எப்பா. ஆனையில ஒரு கோடி, ஆனையில ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடி, ஒட்டகத்தில் ஒரு கோடி, கோடி கோடியா அப்பா கொடுக்காரு. ஆனையில ஒரு கோடி, ஒட்டகத்துல ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடி. இல்ல கோடினா பணம் இல்ல தாத்தா. ஆனையில ஒரு கோடினா, கோடினா புதுசுங்கிறது அர்த்தம். அதேதான். மறவையினால் புதிதாக செய்யப்பட்ட ஆணையம் மாறி புது பொம்மை, அதான் அதுக்குத்தான் கோடிம்பாங்க. சேத்த படிக்கல வாங்க. அதான் குதிரைய மாறி, ஆணைய மாறி, ஒட்டகத்தை மாறி. அவ நல்லா படிக்கவோ? நீ படிமா. உங்க மாமாவா? சரி. அப்போ ஆணைய மாறி, குதிரைய மாறி, ஒட்டகத்தை மாறி, உயிர் இல்லாத மரவையினால் செய்யப்பட்ட மர பொம்மை, அதத்தான் புதுசத்தான் கோடிம்பாங்க. அதெல்லாம் எதுக்கு நினைக்க? எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்து விட்டார். அப்ப என் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அவன் சரியான பாசம். அப்போ இப்படியாகவே நான் மதுரை கீறி மதுரை சொக்கம் கூட போனேன். மதுரையில 4 வாசல், எல்லாம் ஒண்ணு போல இருக்கு. எந்த பக்கம் போனோம்னு தெரியல. நான் போய் நின்னேன். மதுரை சொக்க நேர உள்ள போயிட்டார்.
ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாரா? புள்ள மனுஷன் அவன் பாட்டுக்கு போறான். சரி சீக்கிரமா போறாரு. நம்ம கோயில்ல மாதிரி ஆரத்தி எடுக்க ஆள் அனுப்புவாரு போலுக்குன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆரத்தி எடுக்க ஆள் வரும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்து ஒருத்தி வந்தா பாக்கணும். பச்சை நிறைத்தோடு பச்சை ஆடையோடு தோளில் பச்சை கிளியோடு எங்க அக்கா மீனாட்சி வந்தா. ஏ பாதகத்தி, என்ன தங்கச்சின்னு பார்த்தாளா உடப்பிறந்தான்னு பார்த்தாளா? பாவி வந்தோன்னு என்ன கேட்டா தெரியுமா? ஏ யாரடியா சக்கரத்தி, யாரடியா சக்கரத்தி, எங்கிருந்து எங்க வந்தாய் சடைய பிடிக்காத என்ன சந்திக்கு இழுத்தாள், அவன் முடிய பிடிக்காத முக்குக்கு இழுத்தாள், கொண்டைய பிடிக்காத கொண்டைய பிடிக்காத என்ன கோடிக்கு இழுத்தாள். சடைய பிடிச்சு சட சட சடன்னு இழுத்து என்ன சந்தியில விட்டுட்டா. அவ அங்க இழுத்தா, நீ இங்க வந்து என் கொண்டே பிடிச்சு வைக்க. கொண்டை இருந்தா தானே பிடிப்பேன். அதுக்கு தான் நேரத்தையே கட்டி மாட்டேன் கொண்டே. அதுதான் முடி வெட்டணையோ? அதேதான். கொண்டைய பிடிக்கா என்ன கோடிக்கு இழுத்துட்டா அண்ணா. ஆமா. சக்கரத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் என்பார்கள். ஆமையா. இவன் கூட வந்ததும் போதும் வாழ்ந்ததும் போதும்னு என் தாலி அத்தை மூஞ்சில விட்டுட்டு சட்டியை போட்டது போதும். ஆமா ஆமா அப்படின்னு நான் அவன் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்தேன். ஒத்தையில வார வேலை உடம்பரப்பா நினைக்கணுமே, தனியான வார வேலை தங்கையாக நினைக்கணும். மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு வாரே அண்ணா, கணவனோடு சண்டையிட்டு தகப்பன் வீடு வாரே அண்ணா. வம்புதும்பு பேசாதே, வம்புதும்பு பேசாதே, என் வழிய மறிக்காதே. என்ன வம்புதும்பா பேசாத, என் வழிய மறிக்காத. என்ன ஏதாவது தாலி போடணும் மாலை போடணும் நினைச்ச உன் தலைக்கு சேத வந்துரும் அப்படின்னா. ஏ மோகினி, அண்ணமனை கூப்பிடவா? வந்த நேரத்துல இருந்து அண்ணே 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 இருக்க. என்ன முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனு கூப்பிடு. உன்னை நித்த ஒரு பட்டு உடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து உன்னை கண்ணாடி மாளிகையில நான் உல்லாசமா வாழ வைக்கேன் அப்படின்னா. சரி அரக்கா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? போய் தான் சொல்லுவேன். அப்ப மோகினி நினைக்கா எப்படி இதுக்கு தானடா நான் காத்திருந்தேன். ஏ அரக்கா, சரி இருக்கட்டும், நான் உனக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வாரேன். ஆனா வீட்டுல ஒருத்தி இருக்காட, நான் என்ன செய்ய? என்னது? தாலி போட மனம் இருக்கு மனம் இருக்கு உனக்கு, தாலி போட மனம் இருக்கு மனம் இருக்கு, உன் தாரத்துக்கு பயம் இருக்கு பயமா இருக்கு, உன்ன மாலை போட மனம் இருக்கு உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு பயமா இருக்கு, நான் பூ முடிக்க மனம் இருக்கு மனம் இருக்கு, என்ன மனம் இருக்கு, உன் கொஞ்சாலிக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு, பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு, மனமே இருக்கு மனமே இருக்கு, ஏ மனமே உன்னுடைய பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு, என்னுடைய பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு, உன்னை கைவிடிக்க மனம் இருக்கு உன் மனவாட்டிக்கு பயம் இருக்கு, நான் பூ முடிக்க மனம் இருக்கு உன் பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு, தாலி போட மனம் இருக்கு உன் தாரத்துக்கு பயமா இருக்கு. ஏ மோகினி,
அவளை நினைச்சு நீயா வருத்தப்படுத? என் ஆட்டம்னு சொல்லி அவ அடி வயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவோம். ஏன் முதல்ல வந்தவளுக்கு அந்த பாடுனா எனக்கு என்ன பாடம்? நாளைக்கு என்ன விட ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன்னா என்ன நீ செய்ய மாட்டேன்னு என்ன இருக்கு? என்னையும் அப்படித்தான் பண்ணுவ, என்னையும் கொன்றுவ. அப்படி சொல்லல, மனசுக்குள்ள இவனை கொல்லத்தானே வந்திருக்காரு, கொல்லத்தானே வந்திருக்காரு. சரி அரக்கா, நானே உனக்கு மனைவியா வாரேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. அதனால எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அன்ன வாங்கி உண்ண மாட்டேன் அப்படின்னு அலை கடலிலே 3 முங்கு போட்டு என் முன்ன ஆலை வந்து நின்று உண்டு விரலை எடுத்து உன் சிரசை சுத்தி நடு தொண்டையிலே வைத்தான். நானே உனக்கு மனைவி என்று சொன்ன போது அவன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான், மங்கையை கண்டான், மது குடித்த வண்டாக சுரண்டான். வல்லரக்கே ஆயகளை பிடித்து அறிவிழந்து போனான், புராணங்களை படித்து புத்தி இழந்தான். வல்லரக்கே அவன் பெண்ணா நினைச்சான் என் பெருமாளா என்னல, கண்ணியா நினைத்தான் கந்தபுரானா என்னல, மங்கையாய் நினைத்தான் மாய கண்ணனாக என்ன அத. வல்லரக்கே பெண் மீது உள்ள மையலை கொண்டு அவன் அலைகடலே ஓடி வந்து முங்குவானா நிமிருவானா போன முங்கு போடுவானா மோகினியா முன்னால முங்கு நானும் தான் 3 முங்கு போட்டான். எட்டி எட்டி பார்க்கான், நிக்காளா போயிட்டாளா, முதுகு கூட நனையில பாத்துக்கோங்க, காக்கா குளியல் போடுதான். அப்ப மோகினி சொன்னா, அரக்கா நல்லா தேய்ச்சு குளி, உனக்குதான் கடைசி குளிப்பு அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு முங்க நான் நிமிந்தா 3 முங்கு போட்டான். மோகினிக்கு முன்னால வந்தான், அவை முண்டு நல்ல விரல் எடுத்து எம்மா உன்னானை அவன் ஏன் உன்னானை என்னானைன்னு சொன்னான் தெரியுமா? கண்ணை ஏன் சொல்ல சொன்னார் தெரியுமா? சிவன் சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்? அந்த சத்தியத்தை முறிச்சாத்தானே இவன் சாகுவான். அந்த சத்தியத்தை முறிக்கத்தான் இவர் சொல்லி சொன்னார். உன்னானை என்னானை உமையவன் மீது தன்னானை, நான் மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், அன்ன வாங்கி உண்ண மாட்டேன் அப்படி என்று நம்ம அவன் அக்கினி வரத்தை வாங்கினா என்ன தொட்டா நான் சாக கூடாதுன்னு கேட்க மதி மறந்துட்டான். நம்ம மேல கைய வச்சா நம்ம எரிஞ்சு சாம்பலா போம்னு அவனுக்கு அறிவு வந்துச்சா? அறிவு வரல. பெண் மீது உள்ள மோகம் தன்னை மறந்த வல்லரக்கே அந்த மோகினிக்கு முன்னால முண்டி நல்ல விரல் எடுத்து அவன் சிரச வைத்தான் சுத்துவானா, அவன் கொண்டையில வைப்பான், அவன் கொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்க சுக்கா நொறுங்குவானா, எந்தொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையில் எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானை மைத்துனரே ஏ மாப்பிள்ள, நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரம் ஐயா, என்னால அழிக்க முடியவில்லை.